ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை சொல்லுங்க என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப யார் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்கள் தான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் இருக்கிறாரோ அவர்களுக்கு நம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களாலே சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அதான் இயேசு சொன்னாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஊழியர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள், தனிப்பட்ட ரீதியில் அநேகர் அறிவிக்கிறது இல்லை. அல்லேலூயா, ஒரு காலத்தில் கர்த்தருடைய ஆவி இருந்திருப்பார், அப்பொழுது ஆரம்பத்திலே அவங்க அறிவிப்பார்கள். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சுவிசேஷம் அறிவிக்கதை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். காரணம், கர்த்தருடைய ஆவிக்கு அவர்கள் இடம் கொடாமல் அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறதுனாலே இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லாமல் அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். அல்லேலூயா, நாம் இன்றைக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் சொல்லுகிறோமா? அப்படி நம்ம சொல்வதற்கு நம்ம தூண்டப்பட்டால், நம்ம உணர்த்தப்பட்டால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார் என்று பொருள். அல்லேலூயா, நாமும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நாம் முற்படும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் திரும்ப நம்மிடத்திலே வந்து விடுவார். அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் திரும்ப நம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையின் பாடுகளையும் அவர் நமக்காக ரட்சிப்பை நிறைவேற்றின அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல முற்படும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நாமும் பாக்கியவான்களாக இருப்போம். அல்லேலூயா, இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு